டைம் ட்ராவல் ட்ரெயினில் மாட்டிக்கிட்டு இருக்கிற அருணோட பை அந்தரத்தில் பறக்கிறத பார்த்து அவன் கால் தடுமாறி ரயிலுக்கு வெளியே விழற மாதிரி போயிருந்தான். இந்த எபிசோடில் அந்த டைம் ட்ராவல் ட்ரெயின் ஒரு இடத்துல நிற்க போகுது. அது என்ன இடம், அந்த இடத்துல அருண் இறங்கினானா அடுத்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இது ஜெனிஃபர் நாவல்ஸ். இந்த சீரீஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பயத்தில் கால் தடுமாறி வெளியே விழப் போயிருந்தவனோட கண்ணுக்கு பல யுகங்கள் தெரிஞ்சது. அந்த ஒரு நொடியில் ரயிலில் இருந்துக்கிட்டே அவனால் கடலை விட்டு முதலாக வெளியே வந்த உயிரினத்திலிருந்து கடைசியாக குண்டு போட்டு சண்டை போட்ட வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. எல்லா காலத்தையும் பார்த்துக்கிட்டே கீழே விழப்போன அருணோட கையை பிச்சைக்காரன் பட்டுன்னு பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டான். பார்த்துப்பா தம்பி, கீழே விழுந்துடாத அப்படின்னு சொன்ன பிச்சைக்காரனை பார்த்த அருண் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல அந்த ரயிலோட என்ஜின் ஒரு ஹார்ன் சத்தத்தை கொடுத்துச்சு. ரெண்டு பேரும் ரயிலுக்கு வெளியே பார்க்க இப்போ ரயிலோட வேகம் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சது. அங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த அருணை பார்த்த அந்த பிச்சைக்காரன் மெதுவா ரயில் நிற்க போகுது, இறங்கணுன்னா இறங்கி போயிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொன்னதை கேட்ட அருண் நீங்கள் வாங்க இறங்கி போயிடலான்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் வழக்கம் போல் சிரிச்சுக்கிட்டே எனக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் இருந்தார், அவரோட கணக்குப்படி 1000 வருஷம் கழித்து இந்த ரயில் அவங்க ஊர்லேயே அவரை இறக்கி விட்டுடுச்சான், அதுவும் அவரோட காலத்திலேயே. நான் இப்போ தான் 200 தாண்டி இருக்கேன், இன்னும் ஒரு 800 வருஷம் அந்த ரயிலில் இருந்துட்டேன்னா நானும் என்னோடய காலத்துக்கும் ஊருக்குமே போயிடுவேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் ஒரு மணி நேரத்தையும் எண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிக்கிறான். இப்படி அவன் சொன்னதை கேட்ட அருணுக்கு நாம் ஏன் இங்கே இறங்கணும், இங்கே இறங்கிட்டா நாம் நம்ம ஊருக்கு போகவே முடியாதே, இது உனக்கு நல்லா தெரியும், ஆனால் ஏன் நம்மளை போக சொல்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ளே நிறைய கேள்விங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அருணோட முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட அந்த பிச்சைக்காரன் சிரிச்சுக்கிட்டே ஏன்பா எனக்கு தான் ரொம்ப வயசாகிடுச்சு, எப்படியாச்சும் என்னோடய குடும்பத்தை பார்க்கணுன்னு வைராக்கியத்தோடு உட்காந்துட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக பார்ப்பேன்னு எனக்கு பொறுமை இருக்குது, ஆனால் நீ இப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்ப, எந்த காலமாக இருந்தால் என்ன, போய் உன் வாழ்க்கையை ஆரம்பி இப்போ ஏன்னா ஆறுதலாக அவர் சொல்கிறத கேட்ட அருணுக்கும் அது சரினே பட்டுச்சு. உடனே அவனோட பேக் எடுத்துக்கிட்டு அந்த நீராவி ரயிலிருந்து வெளியே வந்து நிற்கிறான். ஆனால் அதுக்குள்ளே இந்த ரயில் மெதுவாக முன்னேற ஆரம்பிக்க அவனோட பேக்கில் இருக்கிற கைப்பிடி மட்டும்தான் அவன்கிட்ட போயிருக்கு. அந்த பேக் ட்ரெயினோடு போயிடுச்சு. ஐயோ என் பேக்குன்னு அருண் திரும்புறதுக்குள்ளே அங்கே ரயில் இருந்த தடையமே இல்லை, ஏன் ரயிலுக்கான தண்டவாளமே அங்கே இல்லை. இப்போது அருண் ஒரு காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கான். சுற்றியும் ரொம்ப தூரத்துக்கு பச்சை பசேல்னு இருக்கிற அந்த நடுக்காட்டில் அருண் அவனோட ஃபோனை வச்சுக்கிட்டு நிற்கிறான். இப்போ அவனுக்கு இருக்கிற குழப்பம் எல்லாம் நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட ஃபோனில் இருக்கிற மேப்பை ஆன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த ஃபோனில் எந்த ஒரு சிக்னலும் இல்லை. அது அவன் ரயிலில் ஏறின நேரமான அந்த நைட் நேரத்திலிருந்து ஒரு நிமிஷமாக இப்போ நகர ஆரம்பிக்குது. அந்த முள் நகர அருணும் ஒரு அடியாக நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் வடக்கு திசையை நோக்கி தான் நடக்கிறான் அப்படிங்கிறத அவனோட ஃபோனில் இருந்த அந்த காம்பஸ் மட்டும் காட்டிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஃபோனில் அவனுக்கு இப்போ இருக்கிற ஒரு நல்ல விஷயம் இந்த காம்பஸ் தான். தன் பேக்கோட கைப்பிடியை எப்படியும் யூஸ் ஆகும்னு தன் பேண்ட் பாக்கெட்டில் சொருகி வச்சுக்கிட்ட அருண் அந்த காம்பஸை பார்த்துக்கிட்டே முன்னாடி நடந்து போக அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்குது. அவன் உடனே சட்டுன்னு திரும்பி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரி, பயத்தில் ஏதாவது மனப்பிரமையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவன் ஒரு அடி எடுத்து வைக்க அவன் பின்னாடி அந்த சத்தம் 2 அடி எடுத்து வைக்கிற மாதிரி கேட்குது. திரும்பவும் அருண் பின்னாடி திரும்பி பார்க்க இப்போவும் அங்கே யாரும் இல்லை. அவனுக்கு இதயம் வேகமாக துடிக்குது. பயத்தில் மெதுவாக வேர்வை வர ஆரம்பிக்குது. மெதுவாக முன்னாடி திரும்பி பார்க்குறான். அப்போது அங்கே முன்னாடியும் எதுவும் இல்லை. ஒரு நொடி அங்கே நின்னவன் இப்போ பெருமூச்சு விட்டுட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறான். இப்போ அவனை துரத்திட்டு வந்துட்டு இருந்த உருவத்திட்டு இருந்து பலமான சத்தம் வருது. பயத்தில் அருண் திரும்பி பார்க்க அங்கே இருந்த புதர்லேருந்து ஒரு அசைவு தெரியுது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் அருண் வேகமாக ஓட நினைக்கும் போது அந்த உருவம் புதர்லேருந்து மெதுவாக வெளியே வருது. அருண் அந்த உருவத்திட்டிருந்து எப்படி தப்பிச்சான் அப்படின்னு அடுத்த எப்பியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கதையோட அடுத்த எப்பியை தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள்.